ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து மசாலா டீ போட போகிறேன். எப்படி போடலான்னு பார்ப்போம். மசாலா டீ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அப்புறம் கிராம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நுணுக்கிக்கோங்க. கிராம்பு வந்து நான் ஒரு 5 போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நுணுக்கிக்கோங்க, அளவுக்கு நுணுக்கிக்கோங்க. அடுத்தது நான் இஞ்சி நுணுக்க போகிறேன். இஞ்சியையும் இதிலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கோங்க வேணுன்ற அளவுக்கு. எல்லாத்தையும் நசுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி டீ போடலான்னு பார்க்கலாம். வந்து 3 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் பாலுக்கு நீங்கள் 4 டம்ளர் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 4.5 டம்ளர் நான் ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கட்டும். கொதிச்சிட்ருக்கையில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்க, இந்த நசுக்கி வச்சுருக்கோம்ல இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். 4 ஸ்பூன் வந்து டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதிச்சிருக்கு. தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம பாலை ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா மசாலா டீ வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், மசாலா டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து மசாலா டீ போட போகிறேன். எப்படி போடலான்னு பார்ப்போம்.